வணக்கம் மக்களே. நவராத்திரி பூஜை காலத்தில் நாம் பாடல்களையும் மந்திரங்களையும் அவசியம் பாட வேண்டும் என்று நமது பெரியோர்கள் வலியுறுத்துகின்றனர். அது ஏன் தெரியுமா? நவராத்திரி பூஜை காலம் புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகின்றது. அன்றைய நாட்களில் சக்தி தேவிக்கு பூஜை செய்வது மட்டுமல்ல, பாடல்களையும் மந்திரங்களையும் மனமுருக தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியம். இதற்கென ஒரு புராண கதையை சொல்கிறார்கள். ஒரு ஊரில் மக்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மனதாக நவராத்திரி பூஜையை மேற்கொண்டார்களாம். அவர்களின் பூஜைக்கு மனம் இறங்கிய பராசக்தி அன்னை அங்கு வந்து பூஜையை கண்ணுற்று மகிழ்ந்திருந்தாளாம். அந்த ஊரில் சத்தியவிரதன் என்கிற படிக்காத பாமரன் இருந்தான். அவன் ஒரு ஊமையும் கூட, ஆனால் நல்லவன். ஒரு நாள் காட்டு பக்கத்திலிருந்து ஒரு வேடன் ஒரு பன்றியை விரட்டி கொண்டு வந்து அந்த பன்றியை பார்த்து அம்பு எய்தான். அந்த அம்பு பன்றியின் மேல் பட்டு பன்றி வலியால் துடித்தது. இதை பார்த்த சத்தியவிரதன் மனம் பதைத்து போய் நெகிழ்ந்து பேச முடியாத காரணத்தால் ஹை குரூம் என்று உளறியபடியே அழுது கொண்டிருந்தான். ஹைம் கிரீம் என்பது பீஜாட்ச மந்திரம். நவராத்திரி புண்ணிய காலத்தில் தன்னையும் அறியாமல் அந்த பன்றிக்காக மனம் நெகிழ்ந்து அழுது அரற்றிய அந்த சொற்களை கேட்ட சக்தி தேவி மனம் இறங்கி அவனை அந்த ஊரிலேயே மிகச் சிறந்த அறிவில் சிறந்த பண்டிதனாக்கி அருள் புரிந்தாளாம். இந்த புராண கதை இவ்வாறு கூறப்படுகின்றது. எனவே பாடல்கள் பாடி மந்திரங்களை தோத்திரங்கள் செய்து நாம் சக்தி தேவியை மனமுருக பிரார்த்தனை செய்வோம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.